ஓகே, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா virtual machine resource increase. ஒரு virtual machineல resource எப்படி increase பண்றது? So how to increase the virtual machine resource? அதாவது ஒரு virtual machineல CPU memory தான் compute resource நம்ம சொல்றோம், சரியா? See, இந்த CPU இருக்கு இல்லையா, இந்த CPU and memory இதுதான் வந்து compute resource. இந்த okay, I will share the screen. அந்த CPU மெமரி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டி. ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டரோட ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டி இது, சரிங்களா? என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின்ல பாத்தீங்கன்னா கரண்டா 4 GB ரன் ஆகுது ரேம். CPU பாத்தீங்கன்னா 2 CPU இருக்குது. நீங்க இந்த எடிட் செட்டிங்ஸ் போங்க, இங்கேயுமே உங்களுக்கு தெரியும் 2 CPU 4 GB ரேம். ஓகே, பட் இப்போ என்னால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே மூவ் பண்ண முடியல, என்னால எதுவுமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. என்ன காரணம்னா வந்து பவர் ஆஃப் தான் பண்ண முடியும். நான் இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் வந்து எடுக்கணும், மேண்டேட்டரி, ஸ்னாப்ஷாட் மேண்டேட்டரி. ஸோ இப்போ ஸ்னாப்ஷாட் நான் வந்து எடுத்துடுறேன், மெமரி ஸ்னாப்ஷாட் எடுத்துடுறேன். இப்போ ரிசோர்ஸ் இன்க்ரீஸ், இப்போ நமக்கு எப்படி ரெக்வஸ்ட் வரும்னு சொல்லிடுறேன். மெயில் வரும் நமக்கு அல்லது டிக்கெட் வரும். எப்படி வரும் அப்படின்னா, hi team, below server running on, எப்படி மெயில் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, அதை பார்த்து நீங்க பண்ணுங்க. 2 CPU and 4 GB RAM. Please increase the resource. CPU to 4 and memory to, which means RAM. Memory is nothing but RAM. Okay, நம்ம மெமரி சொல்லுவோம், பட் அவங்க RAM தான் சொல்லுவாங்க. RAM to 6 GB. ஆக்சுவல் டாஸ்க் என்னன்னா, நம்ம கிட்ட 2 CPU இருக்குது, 4 GB RAM இருக்குது. இதை வந்து நம்ம வந்து 2 CPU 4 CPU மாத்த போறோம். 4 GB RAM 6 GB RAM மாத்த போறோம், இன்க்ரீஸ் பண்ண போறோம். இதுக்கு பேர் ரிசோர்ஸ் அப்கிரேட் அப்படி சொல்லுவோம், ரிசோர்ஸ் அப்கிரேட். இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு வாட் இஸ் த ப்ரீ ரெக்வசைட்ஸ், வாட் இஸ் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி முதல் பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விர்ச்சுவல் மிஷினோட CPU அண்ட் மெமரி டிபெண்ட் ஆன் ESXi ஹோஸ்ட். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து நான் கிரியேட் பண்றேன்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த ESXல ரன் ஆகுதோ அந்த ESXல இருந்தா CPU மெமரி அலோகேட் ஆகும். அப்ப ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த விர்ச்சுவல் மிஷினோட ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றப்ப இந்த கிளஸ்டர் லெவல்லையோ அல்லது இந்த ESXi லெவல்லையோ ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். மெமரியில பாத்தீங்கன்னா 1.5 GB தான் இருக்குது, ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கான்னு தெரியல. இங்க ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஃபர்ஸ்ட் feasibility செக்.
check the cluster and ESXi host resource availability. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் feasibility check இதுதான். prerequisite சொல்லலாம், feasibility check சொல்லலாம். உங்களோட கிளஸ்டர்லயும் ESX ஹோஸ்ட்லயும் ரிசோர்ஸ் அவைலபிளா இருக்கணும். which means இந்த ESXல இருந்தா உங்களுக்கு ரிசோர்ஸ் அலோகேட் ஆகுது. அப்ப இந்த ESXல இருந்து தான் இந்த ESXல தான் வந்து நம்ம ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணணும். கிளஸ்டர் வைஸா ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணணும். அல்லது ESX வைஸா ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கா செக் பண்ணணும். இப்போ இந்த VMக்கு நான் வந்து மெமரி அலோகேட் பண்றேன்னா இந்த ESXல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ மெமரி இருக்கணும், இதுல ஃப்ரீ CPU இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் ஆகாது, அப்படி ஆனாலும் பிரச்சனை ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்க. prerequisites check the cluster and the ESX resource availability. Second, before the activity take the snapshot. நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். ஸ்னாப்ஷாட் எடுக்காம ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ பிஃபோர் டூயிங் எனி ஆக்டிவிட்டி ப்ளீஸ் டேக் த ஸ்னாப்ஷாட். ஸோ feasibility செக் பண்ணிட்டோம். prerequisites நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் prerequisites. prerequisitesல feasibility செக் பண்றோம். அதுல check the cluster resource and ESX resource, அப்புறம் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். தேர்ட் பாயிண்ட், இந்த VM வந்து பவர் ஆஃப் பண்ணி ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல பவர் ஆஃப் பண்ணாம பண்ணலாமா அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. which means there is option. VMwareல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பான். அப்ப VMware வந்து எப்பயுமே மார்க்கெட் லீடரா இருக்கிறான். அதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் ஒரு கிரிட்டிக்கல் விர்ச்சுவல் மிஷின். இப்போ இதுல உடனே வந்து எனக்கு வந்து சிபி மெமரி இன்க்ரீஸ் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா இப்போ வந்து பவர் ஆன்ல இருக்குது. ஸோ அப்ப வித்தவுட் பவர் ஆஃப் பண்ணாம இதை பண்ண முடியுமா கேட்டா பண்ண முடியும். பட் அதுக்கு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். தட் இஸ் கால்டு சிபி ஹாட் பிளக். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணா பண்ணலாம். ஸோ அப்ப நீங்க செக் பண்ணணும். பிஃபோர் கோயிங் ஃபார் த ஆக்டிவிட்டி ப்ளீஸ் செக் the path add and hot plug option enable. If this option is enabled, downtime தேவையில்லை. If this option is disabled, we need downtime. அப்ப நீங்க வந்து மெயில் பண்ணணும். யாருக்கு மெயில் பண்ணணும்? யார் உங்களுக்கு மெயில் செய்யணுமோ அவங்களுக்கு மெயில் பண்ணணும். ஹாய் டேட்டாபேஸ் டீம், டேட்டாபேஸ் டீம்னு வச்சுப்போம். For increase the resource, we need downtime of the VM. Please provide the downtime. அப்படி சொல்லி மெயில் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நீங்க அதை சொல்லணும். நீங்க சொல்லாம எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப இது வந்து இந்த ஆப்ஷன் எனேபிளா இல்ல, இப்ப டவுன் டைம் இருந்தா தான் பண்ண முடியும். அதனால ப்ளீஸ் ப்ரொவைட் டவுன் டைம். அவங்க வந்து எப்போ டவுன் டைம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா நைட்டு பண்ணுவாங்க அல்லது அதிகாலையில பண்ணுவாங்க, ஏர்லி மார்னிங் பண்ணுவாங்க அல்லது சாட்டர்டே சண்டே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க மெயில் அனுப்புவாங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் த அப்ரூவல். சும்மா யாரு கேட்டாலும் பண்ணக்கூடாது. One second. Let me finish. One second. Let me finish. So, do not do the
any activity without any confirmation for resource increase, hard disk increase, இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்ரூவல் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம்னா அவனோட மேனேஜர் அதுக்கு அப்ரூவ் பண்ணணும், அல்லது அவனோட டீம்ல ஒரு பெரிய அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்க அப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த அப்ரூவ் மெயில் அவங்க அட்டாச் பண்ணணும். தென் நம்ம மேனேஜர் அதை அப்ரூவ் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்க போகணும். சும்மா எடுத்தோடனே தீக்கெல்லாம் கொடுத்துட முடியாது இதெல்லாம். ஏன் அப்படின்னா ரிசோர்ஸ், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ரொம்ப வந்து வேல்யூபிளானது. யார் கேட்டாலும் உடனே கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னா அதுக்கு தேர் இஸ் அ ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் படி தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ இந்த ப்ரோட்டோகால் படி அவங்க அப்ரூவல் இருக்கணும். தென் ஆல்சோ ஷேர் த அப்ரூவல். அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் டேட்டாபேஸ் டீம் மெயில் பண்ணுவாங்க, ஹாய் ஆப்ஸ் டீம், நம்ம ஆப்ரேஷன் டீம், ப்ளீஸ் schedule activity on Sunday 10 PM IST அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம இந்த ஆக்டிவிட்டி வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல ஷெட்யூல் பண்ணணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. ஏன்னா there is a protocol. ஏன் அப்படின்னா ஒரு சர்வர் ரன் ஆச்சுன்னா அதுல நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகும், அதுல சர்வீசஸ் ரன் ஆகும். அப்ப நீங்களா எடுத்து நீங்களா ஷட் பண்ணி பண்ணக்கூடாது, அது பண்ணவே கூடாது. அப்ப ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. தென் அந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு கால் ஜாயின் பண்ணணும். இப்போ சண்டே ஆயிடுச்சு, கால் ஜாயின் பண்ணணும். அந்த கால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் இருப்பாங்க, யாரு டேட்டாபேஸ் டீம் இருப்பாங்க. we will ask them to நாம இந்த விஎம் ஷட் டவுன் பண்ண போறோம், இந்த சர்வரை ஷட் டவுன் பண்ண போறோம். ஷட் டவுன் பண்றோம் அப்படின்னா நம்மளால பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி we will ask them to down the services. அவனை சர்வீஸ் டவுன் பண்ண சொல்லணும். அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு சர்வீஸ் ரன் ஆகும், டேட்டாபேஸ்க்கு ஒரு சர்வீஸ் ரன் ஆகும், எல்லா அப்ளிகேஷனுக்கும் சர்வீஸ் ரன் ஆகும். அந்த சர்வீசஸ் ப்ராப்பரா ஸ்டாப் பண்ணணும். டேட்டா அது பேக்கப் ஆகிட்டு இருந்தால் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டு அவன் வந்து ஷட் டவுன் பண்ணுவான், அவன் சைடு தான் ஷட் டவுன் பண்ணுவான். ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான், ஹாய் டீம். எல்லாமே மெயில் கம்யூனிகேஷன் தான், நீங்க என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் மெயில் கம்யூனிகேஷன் தான். ஹாய் ஆப்ஸ் டீம், we have down the services and shut down the server. Please proceed the activity. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? இதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ், இப்படிதான் நடக்கும். எடுத்தவொடனே ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு டைம் இருக்குது, அந்த சர்வருக்குன்னு ஒரு இது இருக்குது, எல்லாமே பார்க்கணும். ஃபைன். இப்போ அந்த ஆக்டிவிட்டி பார்ப்போம். இப்போ இதுல 2 CPU இருக்குது, 4 GB RAM இருக்குது. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி சர்வர் ஷட் டவுன் பண்ணணும். இப்போ நம்மளே இப்போ பண்ணிடலாம். ஷட் டவுன் பண்ணிடுறோம். நம்ம கிட்ட ஆக்சஸ் இருக்குமான்னு தெரியாது, மேபி அவங்க அந்த சர்வர் அவங்கள்ட்ட ஆக்சஸ் இருக்கும், அவங்க தான் ஷட் டவுன் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்க ஷட் டவுன் பண்ணாதீங்க, அவங்களால ஷட் டவுன் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க ஷட் டவுன் பண்ணலாம். பட் எப்பயுமே யார் அப்ளிகேஷன் வச்சிருக்கோ அவங்களை ஷட் டவுன் பண்ண சொல்லுங்க, இல்ல யார் OS டீமோ அவங்களை ஷட் டவுன் பண்ண சொல்லுங்க. நீங்க பண்ணாதீங்க. இப்போ இந்த VM ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்றேன், எடிட் செட்டிங்ஸ் போறேன். இப்போ பாருங்க, எனக்கு I can able to increase the CPU and memory. புரியுதா? இப்போ இந்த VM வந்து ஆன்லைன்ல, அதாவது லைவ்ல இருக்கிறப்ப என்னால இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண முடியல. பட் இதை ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா I can able to access, I can able to increase the CPU and memory. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், CPU வந்து 4 CPU பண்ண போறேன். தென் RAM வந்து 6 GB RAM, 6 GB RAM பண்ணிட்டேன். தென் CPU வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் திஸ் பாயிண்ட் கைஸ், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே CPU வந்து இந்த இடத்துல கோர்ஸ் பெர் சாக்கெட் இருக்குல்ல, இது 2ல இருக்கணும். அப்பதான் சாக்கெட் 2 வரும்.
கேஸ் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க சிபியூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா போதாது, கோரை இன்க்ரீஸ் பண்ணணும். அது எதுக்காகன்னு சொல்லி நான் லேட்டா சொல்றேன். அதுல ஒரு ஒரு இது இருக்குது. அது வாட் இஸ் கோர், வாட் இஸ் கோர்ஸ் ஃபார் சாக்கெட், வாட் இஸ் சாக்கெட் அப்படிங்கிறது தனி கிளாஸ் நான் எடுப்பேன் நான். பட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்க சிபியூ இன்க்ரீஸ் பண்றப்ப யூ ஹாவ் டு சேஞ்ச் த கோர்ஸ் ஃபார் சாக்கெட். என்னன்னா ஒண்ணுமே இல்லை, இங்க வேல்யூ வந்து 2 வரணும். இப்போ நான் 6 சிபியூ வைக்கிறேன் அப்படின்னா இங்க வேல்யூ இப்போ பாருங்க சாக்கெட் 3 ஆயிடுச்சா, அப்ப இங்க 3 வரதுக்கு என்ன செய்யணும்? சாக்கெட் எப்பயுமே சாக்கெட் 2 தாங்க இருக்கணும், சரிங்களா? ஏன் இது இந்த கான்செப்ட் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் சர்வர்ல எப்பயுமே 2 சிபியூ இருக்கும் பிசிக்கல் சர்வர்ல, சாக்கெட் 1 சாக்கெட் 2. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க நம்ம சாக்கெட் மாத்துறோம். ஓகே, எப்பயுமே ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் த சாக்கெட் ஷுட் பி 2. சேஞ்ச் த கோர்ஸ் per சாக்கெட் அக்கார்டிங்லி. இப்போ 8 சிபியூ, அப்ப ஐ ஹேவ் டு சேஞ்ச் சாக்கெட். 8 சாக்கெட் காமிக்கிறது, இப்படி இருந்தா தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட். இஸ் 2 சாக்கெட். இப்போ இங்க 4 பண்ணா இங்க 2 ஆயிரும். இப்போ நம்ம சொன்னபடி 6 சிபியூ தானே சொன்னோம், அப்ப இங்க 3 வச்சோம்னா இங்க 2 வந்துடும். சரி, நீங்க எத்தனை சிபியூ இங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கோர்ஸ் per சாக்கெட் சேஞ்ச் பண்ணணும், சாக்கெட் 2ல இருக்கணும். ஓகே, நோ திஸ் பாயிண்ட், டு நாட் forget this point. தென் மெமரியில எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை. ஜஸ்ட் நீங்க சாரி, நான் 4 சிபியூ சொன்னேன்ல, நம்ம 4 சிபியூ 4 சிபியூ. ஸோ 4 சிபியூ அப்படிங்கிறப்ப இங்க 2 பண்ணீங்கன்னா 2 சாக்கெட் வந்துடும். தென் மெமரி பாருங்க 6 ஜிபி இருக்குது. ஃபைன், இது ஓகே கொடுத்துட்றேன். சரி, அப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த விஎம் நான் பவர் ஆன் பண்றேன். எனக்கு இங்கே போய் மாறிச்சு பாருங்க, 4 சிபியூ ஆயிடுச்சு, 6 ஜிபி ஆயிடுச்சு. தென் பவர் ஆன் பண்றேன். இப்போ லான்ச் அப் கன்சோல். இப்ப ஸ்னாப்ஷாட் எடுத்துன்னு சொன்னல, எதுக்காக எடுக்கிறேன்னா, இப்ப பவர் ஆன் பண்றப்ப ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணிக்கலாம். லினக்ஸ் சர்வர்ல ஃபுல்லா இந்த மாதிரி இஷ்யூ பார்த்துருக்கேன் நான். என்ன ப்ரொடக்ஷன்லயே ஒரு லினக்ஸ் சர்வருக்கு சிபியூ கோர் இன்க்ரீஸ் பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்றப்ப பூட் ஆகல. லினக்ஸ்ல அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்ப அந்த ஸ்னாப்ஷாட் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த விஎமோட சிபியூ மெமரி பார்க்கலாம் எவ்வளவு இருக்குன்னு. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திஸ் பிசில போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா பார்த்துடலாம். பாருங்க 6 ஜிபி ரேம் வந்துருச்சா. அதே மாதிரி எத்தனை சிபியூ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து டாஸ்க் மேனேஜர் போங்க. டாஸ்க் மேனேஜர் போனீங்கன்னா எத்தனை சிபியூ அலோகேட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா சிபியூல சாக்கெட் 2 சாக்கெட்டு 4 விர்ச்சுவல். இங்க பாருங்க 4 சிபியூ தான் இங்க வச்சிருந்தோம். The 4 CPU will commit is a 4 virtual processor. இங்க 8 CPU கொடுத்தோம்னா இங்க 8 ன்னு இருக்கும். அதே மாதிரி சாக்கெட் 2, இங்க 2 சாக்கெட் கொடுத்துருக்கோமா, சிபியூல வந்து 2 சாக்கெட் கொடுத்துருக்கோமா, அதனால இங்க 2 சாக்கெட்னு காமிக்குது. விர்ச்சுவல் ப்ராசஸர் 4 காமிக்குது, ஏன்னா விர்ச்சுவல் ப்ராசஸர் 4 நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஃபைன். இப்போ நம்ம we have successfully increased the upgrade the CPU and memory. Then send a mail. Hi database team, we have upgraded the CPU to 4 and memory to 6 GB. Please check your application. செக் பண்ணி சொல்லுவாங்க, எல்லாமே செக் பண்ணி அவங்க அதுக்கடுத்து மெயில் பண்ணுவாங்க. ஹாய் ஆப்ஸ் டீம், as we checked all the applications are running fine. Please close the ticket. அப்படி சொல்லுவாங்க.
தென் நம்ம டிக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கணும். இது எல்லாமே மெயில் கம்யூனிகேஷன். இதெல்லாம் ஏன் மெயில் கம்யூனிகேஷன் அப்படின்னா, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா மெயில நம்ம காமிக்கலாம். சி, நீ எனக்கு ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணியிருக்கேன். சரியா? உன்னோட நீ தானே ஷட் டவுன் பண்ணி கொடுத்த. நீ தான் உன்னோட சர்வர்ல இருக்கிற சர்வீசஸ்லாம் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்டே பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கூட நான் உன்கிட்ட கேட்டேன். ஸோ அதனால என் மேலே தப்பு இல்லை. ஏதாவது ஒரு நாளைக்கே ஒரு பிரச்சனை, எனக்கு வந்து இது ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகலைன்னா, சி அது எப்படிங்க? இங்க பாரு, we have upgraded the CPU, so upstream we check all the நீ தான் மெயில் போட்டிருக்கீங்களா? நீங்க மெயில் போட்டிருக்கீங்க, எல்லாமே ஒர்க் ஆகும் மெயில், அதனால தான் க்ளோஸ் பண்ணோம். 4 நாள் கழிச்சு வந்துட்டு எனக்கு அது ஒர்க் ஆகல, இது ஒர்க் ஆகல, நீங்க வந்து இது ரிசோர்ஸ் அப்கிரேட் பண்ணாத பிரச்சனை அப்படி சொன்னோம்னா நம்ம மெயில் காமிச்சிக்கலாம். இங்க பாருங்க, உங்களோட கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, அதுக்கடுத்து டிக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல இஷ்யூனா வேற டிக்கெட் க்ளோஸ் பண்ணா செக் பண்ணி பாக்குறோம். பட் we are not responsible for this issue. ஏன்னா நம்ம ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ணிருப்போம், 3 நாள் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னா எப்பயுமே மெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. இப்படித்தான் நம்ம வந்து ஒரு CPU மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி ரெகுலரா வரும். லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் டே டு டே ஆக்டிவிட்டி. CPU இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது எல்லாமே. ஓகே. அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின், சம்டைம்ஸ் இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ல வரும். என்ன இன்டர்வியூ கொஸ்டின் சொல்றேன். ஹாட் ஃபீச்சர் பத்தி இதை பத்தி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு. பட் இது ஆக்டிவிட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அது கோர் வர்ட் சொல்றீங்க. நம்ம டிஃபால்ட் 2 தான் இருக்கு. டவுட் ஏதாவது கேட்டிங்களே? அது கோர் டிஃபால்ட்டா 2 தான் வச்சிருப்போம்ல, 3 4ல மாத்த மாட்டோம். 2 தான். எப்பயுமே டிஃபால்ட் நம்ம தான் மாத்தணும், அதுவே மாறாது, நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். கோர் 2 இல்ல 2 தான் வைக்கணும், அதல மாத்திட்டு. சாக்கெட் 2ல தான் இருக்கணும். ஆமா, 2 தான் இருக்கணும். அப்பல யாரும் அச்சுனா யூ ஆர் ட்ரைங் டு ஆஸ்க் எனி டவுட்? Hello? Yes, anyone have any queries, questions? Okay. What time we have to take the non-memory snapshot and memory snapshot in real time? See, we have to create a memory snapshot. See, I already told you, do not go for non-memory snapshot. Always go for memory snapshot. But this case, yeah, you can go for memory snapshot only. In which case we have to go for non-memory snapshot? See, I have a urgent requirement. Okay, that urgent requirement, immediately we need to take a snapshot. So this case you can go for non-memory snapshot. Like it will take very less storage space and it will take very less time to create the snapshot. Okay. Okay, so let's go to another topic. இதுல இன்னொரு டாபிக் இருக்கு, அதை முடிச்சிடுறேன். So one more. Yes, tell me. You told me RAM and CPU increasing time. We have to take if we are not we check the hot plugin, then we have to go for downtime. Yes, yeah. Yes. But decreasing time, we should compulsory. We should take the downtime or anything. Yeah, I will show you. Yeah. Okay. I'm going to take a class on the decrease. Yeah. Okay, I'm going to take a class on decrease only. Okay.
we'll go to another